அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெற 3ங்க. இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலில் தான் இருக்கோம். இப்போ வந்து இஃப்தாருக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கீங்க பாருங்கள். இஃப்தாருக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இஃப்தார் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதாங்க வந்து எங்கள் பள்ளிவாசல் பார்த்துக்கோங்க. இதான் பள்ளிவாசல். இங்கே தான் இஃப்தார் திறப்போம். இஃப்தாரை வந்து வீடியோ எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்துட்டு இருக்கோம். பள்ளிவாசலில் வந்து சகர் செய்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக இடம்லாம் வாங்கியிருந்தாங்க. இங்கே பாருங்க, பள்ளிவாசலுக்கு இதான் பள்ளிவாசல் பாருங்க. வந்து அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த பையன்கிட்ட வந்து ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறேன். இப்போ நான் வலைக்கும் சலாம். என்னப்பா தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஃபேன், சப்ஸ்கிரைபர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருட்டாக வர்றேன். நான் யூடியூப் திறந்தே ஒரு 10 வருஷம் தான் இருக்கேன். அதுக்குள்ளே அவன் ஃபேனுங்கிறேன். இல்லை, நம்ம அந்த காருக்கு போய் காரில் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுவோம். வாங்க. இந்த பையன் நின்றுருக்கேன். பையன் அப்புறம் வந்து பார்ப்போம். வாங்க. அப்படியே நம்ம வீடியோ எடுத்துக்கும் போது நம்ம அண்ணன் அப்படியே கூப்பிட்டாங்க காரில் ஏறுன்னு. அதே காரில் ஏறி உட்காந்துருக்கோம். காரை பாருங்க. நம்ம அண்ணன் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் போல் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. பாருங்க. சரி, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்னென்ன திருப்பங்கள், புது புது திருப்பங்கள் வரப்போதான், அதெல்லாம் பார்ப்போம். வாங்க. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளிவாசலுக்கு வந்துருக்கோங்க. எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய பள்ளிவாசல் தான். எங்கே இருக்கோம்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, அவர் இந்த பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்காரு. ரமலான் பிறை 3. ஆனால் பள்ளிவாசல் கொஞ்சம் அலங்கரிச்சிருக்காங்க. அப்படியே ஏற்ற மாதிரி வந்தோம்னா ஹஜரத் கோழிக்கடைன்னு சொல்லி வந்து ஒரு கோழிக்கடை இருக்குது. இது 50 வருஷமாக இருக்குது அந்த கோழிக்கடை. இந்த கோழிக்கடையிலையும் வந்து வடமாநில நண்பர் ஒருத்தர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாருங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்போம் தமிழில். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சிரிக்கிறாரு, என்ன தெரியல, சிரிக்கிறான்னு தெரியல. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன பாய்? முகம்மது பாய்ப்பா, சூப்பரான பேர். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிக்கன் 65. எந்த ஊர் நீங்கள்? யூபி, உத்தரப்பிரதேசா? அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசல் விட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பள்ளிவாசல்னு சொல்லி நம்ம ஊரில் ஒன்று இருக்குது. 30 நாள் சகர் போடுவாங்க அங்கே. அதுக்காக வந்து நம்ம கடையில் அந்த 50 வருஷம் கோழி கடைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து இது கறி எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பாருங்க, 30 கிலோ கறி காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கறியை வந்து காலேஜ் பள்ளிவாசலில் கொடுத்துட்டு அந்த காலேஜ் பள்ளிவாசல் உங்களுக்கு காமிக்கிறேன். டே 4 பிறைக்கு காலையில் வந்து அங்கே தான் போவேன் காலேஜ் பள்ளிவாசலுக்கு. அங்கே அதையும் காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இபாதத் ஆகிட்டு இந்த இஃப்தாருக்கு வந்து 2 சம்சா கொடுத்தாங்க. அதை வந்து அப்படியே போகும்போது சாப்பிட்டு போகலான்னு தோணுச்சு. அதை சாப்பிட்லான்னு இருக்கிறேன் சம்சாவை. அப்படியே காலேஜ் பள்ளிவாசல் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், காலேஜ் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த கறியை வந்து டெலிவரி பண்ணுறது தான் வேலை. நாங்கள் இறங்குவோம். இப்போ வந்து இந்த கறியை போய் இந்த தான் காலேஜ் பள்ளிவாசல் பார்த்துவோங்க. கரெக்டாக காலேஜ் பள்ளிவாசல் இப்போ தராவி தொழுகை நடந்துகிட்ருக்கு. இதுதான் காலேஜ் பள்ளிவாசல். இந்த நிற்கிற கறி, இந்த கறியை வந்து இங்கே டாப்பில் கொடுத்தோம்னா 30 நாள் சகர். நாளைக்கு பேர 4 சகருக்கு சிக்கன் 65 போட போகிறாங்க. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கா. உள்ளே போய் காமிக்கிறேன். வாங்க. வேணாம் உள்ளே எதுக்கு போயிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உள்ள கறியை தூக்கிட்டு போவோம். இப்படியே கறியை தூக்கி கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, கறியை தூக்கி உள்ளே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பள்ளிவாசலுக்குள்ளே போவோமா? இப்போ வந்து கறியை கொடுத்து தொழுது தாங்க போயிட்டுருக்கோம். தொழுது உங்களை வீடியோ எடுக்கிறேன். சரிங்க, அப்படியே தராவி தொழுதாச்சு. தராவி தொழுதுட்டு இந்த கறியோட டப்பா வாங்கிட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு போவோம். நன்றிண்ணே. அவ்வளோ கார் எடுத்துகிட்டு பள்ளிவாசலுக்கு போவோண்ணே. அவ்வளோதாங்க, தராவி தொழுதுட்டோம், இஷா தொழுதுட்டு கார் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம். போயிட்டு அங்கே வந்து தராவிக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு 8 ரக்காய் தொழுவோம். அங்கே போய்ட்டு 20 ரக்காய்ட்ட முடிச்சுட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போவோம். அவ்வளோதாங்க, பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40.
February 21, 2026 சனிக்கிழமை. இந்த இரவு நேரத்தில் பள்ளியாசலுக்கு எப்படி வந்தாச்சு கறியை கொடுத்துட்டு. ஆமாம், பள்ளியாசலுக்கு போயிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அந்த பயலுக்கெல்லாம் தெரிவிங்க. அங்கே நம்ம இன்டர்வியூ எடுப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போவோம் வாங்க. அவ்வளோதாங்க, காரை நிப்பாட்டிட்டு பள்ளியாசலுக்கு வந்தாச்சு. பள்ளியாசலில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இடம் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். பள்ளியாசலில் அதை பார்க்கிங் பண்ணுறதுக்காக இடம் வாங்கினாங்க. ஆனால் எல்லா வண்டியும் வந்து வெளியே நிற்கிது, சைக்கிள் மட்டும் உள்ளே நிற்கிது. ஆனால் கார் மட்டும் இங்கே உள்ளே நிற்கிது. இதுதான் பள்ளியாசை. இதான் எங்கள் பள்ளியாசை. 27ஆம் கிழமை அன்றைக்கி வந்து லைட்லாம் போடுவோம். அந்த பள்ளியாசில் சீக்கிரமாக போட்டாங்க. நேரம் மட்டும் சொல்லிக்குதா. இந்த ஊரில் எங்கள் பள்ளியாசில் மட்டும்தான் காபா இருக்குங்க. காபா மாதிரி ஒரு செக்சர் இருக்குங்க பாருங்கள். அதான் இந்த உள்ளே போயிட்டு தொழுதுட்டு அப்போ 10:30 மணிக்கு முடியும். எங்கள் பள்ளியாசல் வந்து இது பெண்கள் பள்ளியாசல், இது வந்து ஆண்கள் பள்ளியாசல். இந்த வாங்க ஆண்கள் பள்ளியாசலுக்குள்ளே போய் காமிக்கிறேன். இந்த இதுக்குள்ளே போகலாம் வாங்க, போவோமா? இங்கே வந்தோம்னா என்ன பெண்கள் பள்ளியாசல் உள்ளே காமிக்கிறேன் பாருங்க. இங்கே தான் இந்த பசங்க எல்லோரும் இருக்காங்க. ஆண்கள் பள்ளியாசலில் வந்து தொழுகை முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் லேட்டாகும் போல். ஆமாம், இதான் பள்ளியாசல் பார்த்துக்கோங்க. இது மாடி. வாங்க மாடிக்கு போவோம். ஆமாம், ஏற்கனவே 8 தொழுதுருக்கோம். இன்னும் தொழுகு நடந்துக்கிட்டு இருக்கு. இது சகர் வந்து இது இஃப்தார் வந்து இங்கே தான் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்காங்க. நோம்பு கொஞ்சம் காய்ச்சல் கஞ்சி. பள்ளியாசை இந்த சின்ன சின்ன பயலுக தான் இங்கே தான் தொழுகிறாங்க. பாதி பயலுகளுக்கா நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், திரும்பி பார்த்து தொழுகிறாங்க பாருங்கள். எல்லாம் தொழுக கூடுமா? அவன் இன்றைக்கான பிறை 3 முடிஞ்சிருச்சு. பிறை 4 தராவைக்கு ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு காலைல போடுற சகர் எல்லாருக்கும்